ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ இன்றைக்கி வந்து சென்னை எஃப்சி அவங்களோட நாக் அவுட் மேட்ச்சை வந்து விளையாட போகிறாங்க. ஸோ அதுக்குரிய ப்ரிவியூவை பார்க்கறதுக்கு முன்னாடி டேனியல் சீமாச்சுக்கு வந்து சென்னை எஃப்சிக்கு ஆல் செட் டு சைன்னு கேஎல் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இதை டண்டீலாக தான் இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாகவே வந்து இது ஒரு சூப்பர்பான சைனிங் தான் சொல்லணும். அண்ட் சென்னை எஃப்சி வந்து 3 வருஷங்கள் கழித்து இன்றைக்கி வந்து த மோஸ்ட் அவைட்டட் பிளே ஆஃப் மேட்ச்சை கோவாக்கு எகெயின்ஸ்டாக விளையாட போகிறாங்க. கோவாவில் வச்சு அந்த மேட்ச் நடக்க இருக்குது. அதை பற்றின ஒரு ப்ரிவியூவை வந்து பார்ப்போம். இது வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண லைனப். கோலில் வந்து தெப்ஜித் நிற்பார். அண்ட் அங்கித் முகர்ஜி, ஆகாஷ் சங்வான் ஃபுல் பேக்ஸாகவும், ரயன் எட்வர்ட்ஸ், பிகாஷ் ஷும்னம் சென்டர் பேக்ஸாகவும் விளையாட போகிறாங்க நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் எப்பவும் போல ரஃபேல் கிரவாலோ, மிட்ஃபீல்டர்ஸ் வந்து நீன்தாய் மற்றும் வின்சி பரட்டோ, விங்கில் வந்து ஃபரூக் அண்ட் கார்னர் ஷீல்ட், ஸ்ட்ரைக்கராக வந்து ஜோர்டன் முரே. மேபி வந்து நம்ம டிஃபென்சிவாக போகணுன்னு நினச்சா பிகாஷ் நமக்கு பதிலாக லாசார் சிர்கோவிச்சை கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் கார்னருக்கு பதிலாக ரஹீமில்லியை கூட கொண்டு வரலாம். ஓகே, ரயன் எட்வர்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மேட்ச்சை பற்றி கேட்டப்போ இவர் வந்து ரொம்ப மென்டாலிட்டியோடு பேசியிருக்காரு. என்னென்னா, நாங்கள் வந்து இங்கே இந்த மேட்ச் விளையாடுறதுக்காக இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணலை, நாங்கள் ட்ராஃபியை ஜெயிக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பர்பான ஆட்டிடியூடை காமிச்சிருக்காரு. அண்ட் இதிலேருந்தே சென்னை ஜெயிப்பாங்கன்னு தெரியுது. அண்ட் தாமஸ் பிரடாரிச் கூட வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு ஜேர்னலிஸ்ட்டில். ஸோ அவரையும் நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுவேன். கண்டிப்பாக சென்னை வந்து இந்த மேட்ச்சை ஜெயிப்பாங்கன்றது எனக்கு தோணுது. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நன்றி.